மகர ராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ணா சிறப்பா இருக்கலாம்? விநாயகருக்கு பாத்தீங்கன்னா இந்த தர்பை புல்லுல யாகத்துல வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா இன்னல்களும் தீக்கி தனம் வரும் பெருசா இருக்கும். எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேரல் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன். 12 ராசிக்காரங்களுக்கும் ஐப்பசி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த டிப்ஸ் நிறைய வீடியோ எங்க சேனல்ல போட்டிருக்கோம், பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐப்பசி மாதம் பத்தி கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னாக்கா ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். ஏன்னு வச்சுக்கங்களேன், நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பலகாரங்கள்லாம் செய்வாங்க. ஏன்னா ஐப்பசி மாதம் அமாவாசைன்றதை நம்ம தீபாவளி திருநாளான தீபாவளியை கொண்டாடுறோம், சரிங்களா? ஸோ இந்த தீபாவளி ஏன் இந்த மாதத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகாசுரனை வதம் செய்ததுனால நம்ம அதை கொண்டாட்டமாக தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா முறுக்கு, அதிரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ரைட் ஐட்டம், வறுத்த ஆயில் ஐட்டம் உணவுகளை பலகாரங்களை நம்ம பெரும்பாலும் சாப்பிடுவோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு தகவலை மட்டும் பகிர்றோம். ஏன்னா நரகாசுரன் அப்படி நரகம் என்னாவே இங்க குறிப்பிடுவது என்னன்னாக்கா குளிர்ச்சி. நரகத்துல என்ன இருக்கும், எண்ணெய் சட்டில போட்டு வறுப்பா நமக்கு புராணங்கள் நிறைய நமக்கு சொல்லியிருப்பாங்க. குளிர்ச்சி தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிகப்படியான இந்த வியாதிகளுக்கு, இன்னைக்கு சொல்லலாம் குரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீண்ட நாள் வியாதி, இது எல்லாமே உடம்புல அதிகப்படியான குளிர்ச்சி வரும்போது நமக்கு ஏற்படும் என்பதுதான் இன்னைக்கு மருத்துவ ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயம், மருத்துவத்துல சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ அதனால என்னன்னாக்கா இனி வரக்காலம், ஏன்னா ஐப்பசிக்கு அப்புறம் கார்த்திகை மழைக்காலம், அதுக்கப்புறம் மார்கழி குளிர்காலம். ஸோ இந்த விஷயங்களை நாம எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொள்வதற்கு தான் நமக்கு என்னன்னாக்கா காலையில பார்த்தீங்கன்னா கங்காஸ்தானம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருவாங்க. காலையில பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி கங்காஸ்தானத்தை வச்சு குளிச்சுட்டு சூடான உணவுகளை நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பலகாரங்கள் எல்லாமே வறன், அதாவது என்ன ஃப்ரை ஆயில். ஏன்னா குளிர்ச்சியை எதிர்கொள்ளணும்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபேட் தேவை இருக்கும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா நிறைய குளிர்ந்த பிரதேசங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமா இருக்கும். நீர்த்தன்மை, கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமா இருக்கும். பருவ காலங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு சூட்சும ரகசியத்தையும் இதுக்குள்ள நம்ம முன்னோர்கள் வச்சிருப்பாங்க. அதான் நம்ம பார்த்தீங்கன்னா யம தீபம் அப்படின்னு ஒன்று ஏற்றுவாங்க. ஏன்னா யமன்னாவே குளிர்ச்சி. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் போனோம், ரொம்ப டீட்டெயில போனோம். அதனாலதான் நம்ம யம தீபம் இந்த காலத்துல குளிரை வெப்பத்தால எதிர்கொள்ள தயாராகிக்கணும். அதனாலதான் நமக்கு யம தீபம் ஏற்றுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு மருத்துவ விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்களும் இருக்கு என்ற புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி எல்லாம் பலாபலன்கள் இருக்கு என்பதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசிக்காரங்களுக்கான ஐப்பசி மாத பலன். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரமா உங்க ராசியை பார்க்குறாரு. அப்போ என்னன்னாக்கா குரு பார்க்க கோடி நன்மை என்பது இந்த காலத்து மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளா நீண்ட நாளா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த காலங்களில் என்னன்னாக்கா புதிய ஆன்மீக நண்பர்கள் வருவாங்க. புதிய ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு நண்பர்கள் வருவாங்க. இல்லை ஒரு குருமார்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில். இல்லை ஏதோ ஒரு ஆன்மீக பயணம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காலத்தில் பாத யாத்திரை செல்வது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு காரியங்களில் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க. மேலும் என்னன்னாக்கா இந்த காலத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு குவாலிஃபை ஆகிருக்க மாட்டாங்க, திடீர்னு ப்ரொமோஷன் அந்த மாதிரியான நிகழ்வு இருக்கும். இல்லை தடைப்பட்ட ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மேலும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாம் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் திருமண வரன் அமைவதில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வரன் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்னன்னாக்கா வெளியிலேருந்து அமைஞ்சா வெளியில் அமையும், இல்லைன்னா நண்பர்கள் வழியில் அமையும், இல்லைன்னா வெளியூர்ல தான் வரன் என்பது அமையும். மேலும் என்னன்னாக்கா எப்போதுமே உங்களுக்கு என்னக்கா அந்த மேல் அதிகாரியோட
ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு. மேல குறிப்பா பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க எப்போதும் ஒரு மேல அதிகாரி, இல்ல அப்பாவால, இல்ல கவர்மெண்டால ஏதோ ஒரு அழுத்தங்களை இவங்க சந்திச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அது மாறி அது அப்படியே மனமகிழ்ச்சியா மாறப்போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் மக்கார் பண்ணிட்டு இருந்த ஒரு மேனேஜர் பார்த்தீங்கன்னா, அவங்க மேனேஜர் மக்கார் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவர் திடீர்னு ஒரு சாதகப்பட்டு உங்களோட ப்ரொமோஷன் லெட்டர ஓகே பண்ணி விடுவாரு. இல்ல ப்ரொமோஷனுக்கு உங்கள பரிந்துரை செய்து விடுவார். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில இருக்கும். குறிப்பா இந்த காலகட்டத்தில இன்னும் சிறிய நோய் தொந்தரவு இருக்கும். நோய் தொந்தரவுனா என்னன்னா, பார்த்தீங்கன்னா இந்த கால்ல குறிப்பா என்னன்னாக்கா, கால்ல அந்த நரம்பு சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு அலர்ஜிஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம். ஏன்னா இந்த காலத்துல உங்களுடைய உணவு கட்டுப்பாடுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவே உங்களுக்கு விஷமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டம் என்னன்னாக்கா, மகர ராசிக்கார உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க சாப்பிடக்கூடிய அந்த பொருளே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்புல ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அதனால என்னன்னாக்கா, சில விஷயங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நீங்க உங்களை தான் சுய பரிசோதனை செய்யணும். ஏன்னா எந்த விஷயம் சாப்பிட்றதுனால நமக்கு ஒவ்வாமை ஏற்படுகிறது என்பதை புரிஞ்சு, அந்த உணவுப் பொருட்களை தவிர்த்துட்டாவே நமக்கு உங்களுக்கு நோய் வராம பாதுகாத்துக்கலாம். குறிப்பா இந்த காலத்துல என்னன்னாக்கா, அதிகப்படியான இந்த பழைய உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பழைய உணவுகளை சாப்பிடக்கூடாது. கெட்டுப்போன உணவு, இந்த ரசாயன உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதிகமா இந்த பேக்ட் ஐட்டம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களே மகர ராசிக்காரன் சாப்பிடும்போது, அவங்க வயித்துல பார்த்தீங்கன்னா, தீராத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அடி வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. குறிப்பா என்னன்னாக்கா, கீரை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுட் பாய்சன் ஆகும். ஸோ, அதனால கீரை உணவுகளை சாப்பிடும்போது ரொம்ப கவனமா, சரியான ப்ராசஸ் பண்ணத சாப்பிடுங்க. இல்ல சரியா சமைச்சு குறிப்பா இரவு நேரங்களில் கீரையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மகர ராசிக்காரன் கண்டிப்பா எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு அலர்ஜியை, ஒவ்வாமையை அதிகமா ஏற்படுத்திடும் சொல்லலாம். மனம் விரும்பிய ஒரு பொருள். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த காலம் படம் வந்து ரிலீஸ் ஆவாத படம் வந்து நல்லா ஓடும். கரெக்ட்டா ரிலீஸ் ஆயிடும். அதே போல நெறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நெறைய கேளிக்கை பண்ணும். கேளிக்கை விடுதி போறது, நெறைய என்ஜாய்மென்ட் சுற்றுலா போறது இந்த மாரி இருக்கும். நெறைய பேர் இந்த காலகட்டத்தில என்ன நடக்கும், மகாலட்சுமி காயின் வாங்குவாங்க. வெள்ளியில மகாலட்சுமி காயின் வந்து பூஜை அறையில வைப்பது. இந்த மாரியான விஷயங்கள செய்வாங்க. இல்லன்னா கூட மகாலட்சுமி அந்த வெள்ளி காயின் வந்து உங்களை தேடி வரும்னே சொல்ல முடியும். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்றது, இல்ல மகாலட்சுமி வழிபாடு ஏதோ ஒரு காரணக்காக கண்டிப்பா செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூலிங் கிளாஸ் இந்த காலத்துல வாங்குவாங்க. கூலிங் கிளாஸ் சொல்லக்கூடிய கண்ணாடி இந்த காலகட்டத்தில நெறைய பேர் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லக்கூடாது. குறிப்பா என்னன்னாக்கா, இந்த மாத கடைசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பெண்ணால வேலையில ஒரு சிறிய பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்க மேனேஜர் பெண்ணா இருந்தாங்கன்னா, அவங்க ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஒத்துழைப்பு இருக்காது. ஏதாவது போட்டு குடுக்குறது, இந்த மாரியான ஒரு பெண்ணால ஒரு சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறு. அதனால நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது பெண்கள் இருந்தாங்கன்னா, அவங்களோட தேவையற்ற விவாதங்களை இது பண்ணணும். ஸோ அத தான் சொல்றேன். இல்லனாக்கா உங்க மேஜையில ஏதாவது ஒரு கண்ணாடி பொருட்களை உடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேஜையில இல்ல டிவி ஏதாவது ஒரு பொருள் வச்சிருப்பாங்க. டேபிள்ல வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கண்ணாடி பொருள் மேஜையில இருக்கக்கூடிய ஆஃபீஸ்ல ஏதாவது ஒண்ணு உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அத பத்திலாம் ரொம்ப கவனிக்க வேண்டாம். ஸோ ஏன்னா, நீங்க அதுவே அந்த உடைவதே உங்களுக்கு ஒரு பரிகாரமா அமையுமானா, கண்டிப்பா அமையும்னு சொல்ல முடியும். மேலும் என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில கொஞ்சம் லக்ஸரியஸ் பொருட்களை வந்து கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ கவனமா வச்சுக்கும்போது நெறைய பேர் இந்த காலையில புதிய வாகனத்த மாத்தலாமான்னு ஒரு ஐடியா இருக்கும். வாகனத்தை மாற்றும்போது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு இழுபறி, புதிய கடன் வாங்குவது இந்த மாரியான சூழல் எல்லாமே இந்த காலகட்டத்தில வரும். புதுசா வண்டி வாங்கும்போது டாக்குமெண்ட் லோன்ல வாங்குறது. அப்ப லோன்ல பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ல சிபில் ஸ்கோர் ஏதாவது கம்மியா இருக்கு. இந்த மாரியான சில பேர் இஷ்யூஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ புதிய பொருட்கள் என்பது இந்த காலகட்டத்தில மகர ராசிக்காரர்கள் வந்து மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. குறிப்பா என்னன்னாக்கா, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு ஒத்துழைப்பும், சப்போர்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால இந்த காலகட்டம் உங்கள் வாழ்வில் நெறைய மகிழ்ச்சிகள் இருந்தது. குறிப்பா மாத கடைசியில வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பெண்ணால ஒரு பிரச்சனை வரும். ஸோ கவனம். மகர ராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ணா சிறப்பா இருக்கலாம்? மகர ராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னா என்னன்னு வச்சு இந்த காலகட்டத்தில என்னன்னாக்கா, விநாயகருக்கு விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தர்பை புல்லுல யாகத்துல அப்படி இல்லையென்றா போட்டு நீங்களே ஒரு சட்டியில போய் தர்ப புல்ல
நல்லா எரிச்சிட்டு அதில் கொஞ்சம் நெய் போட்டு மை மாதிரி ஆக்கிட்டு விநாயகரை நினைத்து அதை வைத்து கொண்டு வர உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா இன்னல்களும் தீக்கி தன வரவு பெருசா இருக்கும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.